மத்திய கிழக்குல ஒரு பெரிய சண்டை நடக்குது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம ஊர்ல இருந்து பல்லாயிரம் கோடிகளை வெளியே எடுக்கறாங்க. ஆனா நிஃப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 200 புள்ளிகள் ஏற்றம் காண தயாரா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? ம்ஹும். ஒரு பெரிய ஆச்சரியம்தான். இன்னைக்கு மார்ச் 17, 2026 சந்தையோட இந்த முரண்பாடுகள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறது தான் நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். வணக்கம். வணக்கம். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தான். இத புரிஞ்சுக்க நம்ம முதல்ல ஆர்முஸ் ஜலசந்தில நடக்கிற அமெரிக்க-ஈரான் மோதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். கண்டிப்பா. இந்த மோதல்ல அதிபர் ட்ரம்ப் நேட்டோ நாடுகளையும் சீனாவையும் தங்களோடு இணைய கேக்குறாரு. ஆனா யாருமே இதுல நேரடியா தலையிட விரும்பல. கரெக்ட். பிரிட்டன், ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியான்னு முக்கிய நாடுகள் எல்லாமே பின்வாங்கிட்டாங்க. அட, அப்போ சீனா என்ன பண்றாங்க? அதுதான் சுவாரஸ்யமே. சீன கப்பல்கள் யுவான் நாணய வர்த்தகம் மூலமா எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பா போயிட்டு இருக்கு. சொல்லப்போனா யாருமே சண்டைக்கு போக தயாரா இல்ல. ஓஹோ, அப்போ இது ஒரு தெருச்சண்டை மாதிரி இருக்கு. ஆனா யாருமே சண்டை போடல. இதனால நமக்கு என்ன லாபம்? உலக நாடுகள் காட்டுற இந்த எச்சரிக்கை உணர்வு தான் பங்கு சந்தைக்கு இப்ப ரொம்பவே தேவை. எந்த பெரிய நாடும் நேரடியா மோதாததால சந்தை ரொம்ப நிம்மதி அடையுது. புரியுது. இதற்கிடையில் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்ய தடைகளை சற்றே தளர்த்திருக்காங்க. இதோட நேரடி விளைவா கச்சா எண்ணெய் விலை 3% சரிந்து பேரல் $101 வந்திருக்கு. வாவ், அப்படியென்றால் போர் நடக்குமா என்ற பயத்தை விட கச்சா எண்ணெய் விலை குறைவதுதான் நம்ம பொருளாதாரத்திற்கு ஒரு பூஸ்ட் மாதிரி செயல்படுது. நிச்சயமா. சரி, கச்சா எண்ணெய் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்விடியா நிறுவனத்தோட வலுவான ஏஐ சிப் விற்பனை கணிப்பால அமெரிக்கா நாஸ்டாக் 1.22% உயர்ந்திருக்கு. ஓ, அதன் எதிரொலியாதான் நமது கிஃப்ட் 200 புள்ளிகள் ஏற்றத்துல இருக்கா? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இங்கே ரிலையன்ஸ், HDFC, ICICI வங்கிகள் ஏன் 1.1% உயர வேண்டும்? இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்ப நல்ல கேள்வி. இத நிதித்துறையில ரிஸ்க் ஆன் அப்படைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் ஆன் ஆப்படைட், அதாவது முதலீடு செய்யற தைரியம். சரியா சொன்னீங்க. அமெரிக்க தொழில்நுட்ப பங்குகள் லாபம் தரும்போது உலகளாவிய ஹெட்ஜ் ஃபண்டுகளுக்கு ஒரு தைரியம் வரும். அந்த உபரி பணத்தை வளர்ச்சி வாய்ப்புள்ள இந்தியா போன்ற எமர்ஜிங் மார்க்கெட்டுகள்ல முதலீடு செய்வாங்க. ஆஹா, சமீபத்துல நிஃப்டி 10% வரை சரிந்திருந்ததால நமது முன்னணி பங்குகள் குறைந்த விலையில கிடைச்சது. இதுதான் காரணமா? அதேதான். அமெரிக்காவோட பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த மலிவான பங்குகளை வாங்குவதற்கான ஒரு சிறந்த தூண்டுதலா அமைஞ்சது. அமெரிக்க சந்தை உயர்ந்தால் இங்கே தள்ளுபடியில் இருக்கும் பங்குகளுக்கு தான் தானாக டிமாண்ட் கூடுகிறது. ஆனா எனக்கு இங்குதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இடிக்குது. என்ன முரண்பாடு? வெளிநாட்டு பணம் உள்ள வருதுன்னு சொல்றீங்க. ஆனா தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, FII எனப்படும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து 12வது நாளா 9400 கோடி ரூபாய்க்கு பங்குகளை விற்றுள்ளார்கள். ஆமா, அது உண்மைதான். அப்படியென்றால் இந்த சந்தையை உண்மையில் உயர்த்துவது யார்? வேற யாரு? நமது DII எனப்படும் உள்ளூர் முதலீட்டாளர்கள்தான். வெளிநாட்டவர்கள் விற்றாலும் உள்ளூர் மியூச்சுவல் ஃபண்டுகளும் சில்லறை முதலீட்டாளர்களும் 12,600 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வாங்கியிருக்காங்க. அடேங்கப்பா, அதாவது FII என்ற பெரிய பள்ளத்துல சந்தை விழும்போது நமது உள்ளூர் முதலீட்டாளர்கள் ஒரு காரோட ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்பட்டு இந்த வீழ்ச்சியை முழுமையா தாங்கி பிடிக்கிறாங்க. மிகச்சரியான ஒப்பீடு. ஆனா இந்த வாங்குதல் கண்மூடித்தனமா நடக்கிறதில்ல. செய்திகளுக்கேற்ப பங்குகள் ரியாக்ட் செய்யுது. உதாரணமா, இப்போ அரசு தான் IDBI வங்கி பங்குகளை விற்கப் போவதில்லை என்ற செய்தி வந்தவுடன் அந்த பங்கு 16.5% சரிந்தது. ஓ, தனியார் மயமாகும் அப்படின்ற முதலீட்டாளர்களோட எதிர்பார்ப்பு உடைந்ததால வந்த சரிவது. ஆமாம். ஆனா இன்னொரு கேள்வி, கச்சா எண்ணெய் விலை $101 குறைந்து விட்டது அப்படின்னு சொன்னோம். அப்படியென்றால் BPCL, HPCL, இந்தியன் ஆயில் போன்ற எண்ணெய் நிறுவனங்களுக்கு லாபம் தானே? லாபம்தான், ஆனா அது தற்காலிகமானது. ஏன் அப்படி சொல்றீங்க? HSBC ஏன் அவங்கள தரம் இறக்கியது? அந்த பங்குகள் ஏன் 4 முதல் 5% சரிந்தன? ஏன்னா சந்தை எப்போதுமே எதிர்கால லாபத்தை வச்சுதான் இயங்கும். கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் வரவிருக்கும் காலங்களில் அரசு சில்லறை பெட்ரோல் விலையை குறைக்க அவங்களை நிர்பந்திக்கலாம். ஓ, அதாவது லாப வரம்பு பாதிக்கப்படலாம். கரெக்ட். அல்லது அவங்களோட ரிஃபைனிங் மார்ஜின்ஸ் ஏற்கனவே உச்சத்தை எட்டியிருக்கலாம். அதனால கச்சா எண்ணெய் விலை குறைவது மட்டுமே அவங்களுக்கு தொடர் லாபத்தை தராது அப்படிங்கிறது தான் இந்த தரமிறக்கத்தோட பின்னணி. ரொம்ப தெளிவா புரியுது. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது உலகளாவிய செய்திகளும் உள்ளூர் முதலீடுகளும் சேர்ந்து நிஃப்டிய
குறுகிய காலத்துல 23,000 முதல் 24,000 என்ற வரம்புக்குள் வச்சிருக்கும்னு தோணுது. நிச்சயமா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இப்போதைக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். சரி நேயர்களே, இத பற்றி யோசிக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுகிறது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இவ்வளவு பெரிய அளவில் விற்றாலும் அதை தாங்கும் அளவுக்கு நமது உள்ளூர் முதலீட்டாளர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக மாறிவிட்டார்கள். ஆமா, அது ஒரு பெரிய மைல்கல். அப்படியென்றால் இந்திய சந்தை இனி வெளிநாட்டு பணத்தை நம்பியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? என்றாவது ஒரு நாள் அவர்கள் இல்லாமலேயே நமது சந்தை சுயமாக இயங்குமா? அடுத்த முறை நீங்க உங்க முதலீடுகளை பார்க்கும்போது இத சற்று யோசித்து பாருங்க. இந்த ஆழமான அலசலில் இணைந்ததற்கு நன்றி.